பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஏசப்பா உங்க கூட இருக்கிறார் இல்லையா? இப்போ ஒரு கேள்வி வருது, ஏசப்பா எங்க கூட இருக்கிறது உண்மைதான், ஆனா மிகுந்த உபத்திரவங்களும் பாடுகளையும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சகித்து கொண்டிருக்கிறோமே. எங்கள் வாழ்க்கை ஒரு போராட்டமாய் போய் கொண்டிருக்கிறது, ஒரு நிம்மதி இல்லையே, உள்ளத்துல ஒரு வேதனையோடு எங்க வாழ்க்கை இருக்குது, நாங்க என்ன செய்யறது பாஸ்டர்? ஆண்டவர் உங்க கூட இன்னைக்கு ஒரு வசனத்தை கொண்டு பேச போகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். 3 காரியங்கள். ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. உபத்திரவங்களும் பாடுகளும் வரும்பொழுது பொறுமையா இருங்க, ஜெபத்துல உறுதியா இருங்க. சந்தோஷமா இருங்க, பொறுமையா இருங்க, உறுதியா இருங்க. ஆண்டவர் எவ்வளவு அழகான ஆலோசனையை கொடுத்து நம்ம தைரியப்படுத்துறது பாருங்க. சில உபத்திரவங்களும் பாடுகளும் வாழ்க்கையில் வரும்போது சோர்ந்து போயிடுறோம். இது மனுஷ இயல்புதான். ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த கண்ணீர், ஏன் எனக்கு இந்த உபத்திரம் என்று சொல்லி கலங்குகிறோம், வேதனைப்படுகிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளையே, பாடுகள் மத்தியிலே, உபத்திரவத்து மையத்திலே கடந்து செல்லும் பொழுது பொறுமையா இருங்க. அதை தாண்டி செல்வதற்கும் அதை ஜெயம் பெறுவதற்கும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். என்னுடைய வாழ்க்கையில கூட அநேக போராட்டங்களை சந்தித்திருக்கிறேன். கண்ணீர் விட்டு கதறி அழுகிற நிலைமையிலே தள்ளப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த நேரத்தை எல்லாம் ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்வேன். அப்பா, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லையே, என் வாழ்வும் என் தாழ்வும் என் சாவும் என் எல்லாமே உங்க கையில் இருக்குதுப்பா. உமக்கு தெரியாம என் வாழ்க்கையில் எதுவும் நடக்க போவதில்லை. உமக்கு சித்தமானால் இந்த பாடுகளை விட்டு நீங்கட்டும், என்னால் தாங்க முடியலப்பா என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை, அந்த கண்ணீரை கர்த்தர் பார்த்து எத்தனையோ முறை என்னை விடுவித்திருக்கிறார், என்னை சந்தோஷப்படுத்தியிருக்கிறார், ஜீவன் கொடுத்து காத்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட உபத்திரவமான நேரத்தில் இருக்கிறீங்களா? பொறுமையா இருங்க. கர்த்தரோடு நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்துல உறுதியா இருங்க. உங்களுக்கு பதில் வரும், நிச்சயமாய் பதில் வரும். உங்கள் உபத்திர நாட்கள் முடிந்து போய் சந்தோஷத்தின் நாட்களுக்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்துவார். அந்த நிச்சயத்தோடு கூட என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு உங்கள் உபத்திரவத்தை கர்த்தர் மாற பண்ண போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் கர்த்தர் பேசுவீராக. தங்கள் உபத்திரவங்களை மறந்து ஆண்டவரே ஜெபத்தில் உறுதியாய் நின்று நீர் கொடுக்க போகிற மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ள, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.